மணி அடிச்சு விட்றா. வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறோம். நான் இங்கே வந்து ஃபுல்லாக சரியான கூட்டங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதால ஃபுல் டிராஃபிக்கு. நாங்கள் வந்து ஈஷாலேருந்து வெள்ளையங்கிரி வரைக்கும் நடந்து தான் வந்தோம். ஒரு ஆட்டோ பேசணும். ஒரு ஆட்டோ பேசும்போது அவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் கேட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சொன்னோம். இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க. மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து 200 கொடுத்து நாங்கள் வந்து வந்தோம். ஞாயிற்றுக்கிழமைன்றது சரியான டிராஃபிக்கு. அதனால் நாங்கள் வந்து வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கே எங்களால் வர முடியல. அதனால் 1 கிலோமீட்டர்லேயே அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு அப்படியே வந்து ஆட்டோவை திருப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நடந்து போயிருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்து கடற்கரை நடந்து வந்தோம் வெள்ளையங்கிரிக்கு. நடந்து வரும்போது நேற்று காலையில் ஈவினிங் 6 மணிக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே சரியான கூட்டங்க. அன்னதானம் பக்காவாக பிச்சுக்குது. அன்னதானம் வந்து குறையே இல்லை. எப்போவுமே அந்த சாப்பாடு வந்து தீரவே மாட்டேங்குது. எல்லாருக்குமே எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் போயிட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். பொங்கல், புளியோதரை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி, நிறைய வெரைட்டி அங்கே மொத்தம் ஒரு 3 பிளேஸ் இருக்குது. அன்னதானம் கொடுக்குற இடம் மட்டும் 3 பிளேஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அன்னதானம் போட்டுக்கினே இருக்காங்க. செம்மையான ஒரு பிளேஸ் தான் சொல்ல முடியும். வாங்க என்னை கூட சேர்ந்து எல்லாமே சுற்றி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பிளேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நான் உங்கள் கேண்டி ராபின். இது தாங்க வெள்ளையங்கிரி என்ட்ரன்ஸில் இருக்க ஒரு பிரிட்ஜு. இதுதான் அடிவாரத்தோட என்ட்ரன்ஸ். கிட்டத்தட்ட சரியான கூட்டம் தான் சொல்ல முடியும். அது வந்து பீக் டைம்ன்றதால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த மலையை ஏறி இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே தாங்க டர்ன் பண்ணோம். ஏன்னா இங்கே நாங்கள் போகும்போது ஞாயிற்றுக்கிழமைன்றதால சரியான கூட்டம். அதனால் பஸ்ஸு வந்து உள்ளே வர்றதுக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் தான். அதனால் பஸ் எதுவும் உள்ளே வரலை. कौन पौधा है लिया? என்ன போகிறது நம்ம ஊருக்கு வரும். இன்னைக்கு ஒரு இன்ஜிங்க வேணாம்.
நாலு பேர் இப்படி கிளம்புங்க நான் மண்டகாய உட்காந்து பஸ்ஸில் மாறிட்டேன், நீ மிலிட்ரி பஸ்ஸை மாற்றிட்டேன். தொடர்ந்து நடத்துவேன் என்ற நிலையில் எங்களுக்கு எல்லாம் பயிற்சினை கொடுத்து இந்த அரங்கேற்ற விழாவில் எங்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்தியிருக்கின்ற எங்கள் சிகரம் கலைக்குழுவின் நெஞ்சம் கவர்ந்த பருமுகம் மதிப்பிற்குரிய ஆசான் உயர்திரு அருண் ஆறுசாமி அவர்களே, கொட்டி கிடக்கின்ற மாம்பழத்தில் ஒட்டி கிடக்கும் உறவுகளே, எம் அறுவை தாயுள்ளம் கொண்ட பெரியோர்களே, பக்த கோடி பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் பெருமக்களே, இதயங்களும் உரசிக்கொள்ளும் இமைப்பொழுதும் நீங்காத சிகரம் ஒயிலாட்ட கலைக்குழு கலைஞர்களே, வெள்ளியங்கிரி மலை சிவன் கோவில் நிர்வாகிகளே, கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவரையும் இன்ப அதிர்ச்சியோடு இதயத்தில் இருந்து ஊறி வருகின்ற அன்பு உணர்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பொன்னான வேளையிலே சிவபெருமானின் அருள் ஆசியோடு நம் என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னடக்கரா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாய்.
இந்த மாதிரி மாட்டு வண்டியெல்லாம் நான் வந்து படத்தில் பார்த்துருக்கேங்க. அதோடு இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இந்த முத்து படத்துலலாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, குதிரை வண்டி போல். அந்த வண்டியிலையும் அந்த வண்டியும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வண்டி பார்க்குறதுக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப நிறைய பேர் இங்கே வந்து மாட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் பார்க்குறாங்க. நைட்டு பார்த்தாங்கன்னா ஃபுல்லாகவே மாடு தான் இந்த இடத்துல. எத்தனை மாட்டு வண்டி நிற்கிது பாருங்களேன். எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே மாடு. அதை அடி முன்னாடி போ, எகிரி அந்த பெல் அடி. ஃப்ரெண்ட்ஸ் இரு அடி காட்டு வரேன். இதோட ஒரு மட்டும் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 6200 அடி உயரத்தில் வந்து வெள்ளையங்கிரி மலை 0 செல்சியஸ் டிகிரி மைனஸில் இருக்குங்க செல்சியஸ். ஒன்றும் முடியல, படுத்துட்ருக்கோம். ஹெல்த்துக்கு யாராவது அனுப்பிச்சி விடுங்க. இது வரேன். பார்த்துறேன். மணி அடிச்சு விட்றா.